ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக என்னோட வீடியோ பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போட்ட வீடியோ தான். பட் வீடியோ அன்றைக்கே எடுத்துட்டேன். பட் ஆனால் எடிட் பண்ணி போடுறது தான் ஒரு டைம் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்காவது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்ட்டு இன்றைக்கி போட்டுருக்கேன். ப்ளீஸ் பார்த்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெத்தலை தீபம் 1 மணிக்கு தான் போடலான்ட்டு காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் துடைச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டைம் பார்த்திங்கனாக்கா 2 மணி ஆகிடுச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரத்தவங்களுக்கும் சரி டைம் முடிஞ்சிச்சு, மறுபடியும் நைட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலமாக ஈவினிங் போல் எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஈவினிங் போல் ஒரு 4:30க்கு தான் வேலையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சாமி ஃபோட்டோ எல்லாமே துடைக்கணுமாச்சு, விளக்கெல்லாமே கழுவாமே இருந்துச்சு. அதனால் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு முருகர் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சாமி விளக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கழுவுறன்னு வச்சுட்டேன். ஏன்னா சாமி ஃபோட்டோ ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாமே கழுவிட்டு பொட்டெல்லாம் வச்சு விடலான்ட்டு. சாமி ஃபோட்டோ அப்படியே துடைச்சி வச்சுட்டேன். நான் வந்துட்டு சாமி விளக்கு கழுவுறதுக்கெல்லாம் என்ன எடுத்திருக்கேனாக்கா, சோப்பு தூள், அதுக்கப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கழுவுறதுக்கு. இது ஒரு வீடியோவில் பார்த்தேன். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ரிசல்ட் எப்படி வருமோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் இன்றைக்கி அந்த மெத்தடில் கழுவலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மெத்தடில் கழுவுனதுக்கு ரிசல்ட் ஓகே. பட் நல்லா இருந்துச்சு. நான் அதிகமாக தேய்க்கவே இல்லை. அது ஜஸ்ட்டு நம்ம லேசாக தான் தேய்ச்சேன். அதுவே ஒரு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு விளக்கு. விளக்கும் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணியில் நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு பொட்டு வந்துட்டு நான் எப்பயுமே கையில் தான் பொட்டு வைப்பேன் சாமிக்கெல்லாம். இந்த தடவை பார்த்திங்கனாக்கா ஒரு பட்ஸ் எடுத்து அதில் தான் வச்சேன். பட்ஸில் வச்சப்போ நீட்டாக அழகாக குட்டி குட்டி அழகாக வந்துச்சு. பொட்டு வைக்கும்போது கையில் இருந்தாக்கா கொஞ்சம் பெருசாக வருது, அவ்வளோவா நல்லா இருந்ததில்ல. இந்த வாட்டி அப்படி தான் ட்ரை பண்ணேன். பட் நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ பார்க்கவே. என்னன்னே தெரில, ரொம்ப வீக்னஸ் எதுலனாக்கா இந்த சாமி ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு பயத்திலே இருக்கும். மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பதட்டம், அவ்வளோ ஒரு பயம் இருக்குது. இது சாமி மேலே இருக்கிற பயமா, என் மேலே எனக்கு இருக்கிற பயமானு எனக்கு சத்தியமாக தெரியல. வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சாமி ஃபோட்டோக்கு பொட்டு வைக்கும்போது கையெல்லாம் எவ்வளோ ஷேக் ஆகுதுன்ட்டு. அது என்னன்னு தெரியல, நான் எதுக்கு அந்த பயம் அவ்வளோ பயப்படுறேன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்பவே பதட்டமாக இருக்குது எனக்கு. சாமி கும்பிடும்போது சரி மனசுக்குள்ளே ஒரு பயம், ஏதோ ஒரு பயத்தோடு தான் சாமியை கும்பிடுவேன். அதுலேயும் முருகர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் வச்சு தான் நான் கண்டினியூஸாக இந்த வெத்தலை தீபம் போட்டுட்டு தான் இருக்கேன். அதில் வீடியோ மட்டும் 2 வாரமாக நான் போடவே இல்லை. பட் எடுக்கவே முடியல, அந்தளவு டைம் இருந்தில்ல. அதனால் பூஜை மட்டும் பண்ணிட்டு விட்டேன். ஆனால் அது நான் நினச்சது நடக்கிற வரையும் கண்டினியூஸாக பூஜை மட்டும் கண்டிப்பாக பண்ணுவேன். வெத்தலை தீபம் என்றைக்குமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வெத்தலை தீபம் போட்டே என்ன பிரச்சனை இருந்தாலும் வெத்தலை தீபம் போட்டே ஆகணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். சாமி ஃபோட்டோக்கு எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு விட்டு அப்புறம் விளக்குக்கு எல்லாமே பொட்டு வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஹாலில் எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த இடம் வந்துட்டு நம்ம சீமாரில் கூட்டக்கூடாது, வெறும் ஒரு துணியில் தான், ஈர துணியில் தான் நல்லா தொடச்சி விட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம். எனக்கு சொன்னவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நானுமே அதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ஒருத்தர் சொன்னது ஒரு சில விஷயம் எனக்கு சரின்னு பட்டுது, அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். எது தப்புன்னு பட்டுதோ அதை நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். அது எப்பயுமே அப்படி தான். அதுலேயும் என் தங்க புள்ள வேற பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான். எந்த வேலை செஞ்சாலும் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான். ஒரு வேளை முக்கியமாக நான் என்றைக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அன்றைக்கி தான் என்னை ஒரு வேளை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பேன். பின்னாடியே வந்துட்டு இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டான். டிவி போட்டாலும் பார்க்க மாட்டான். மிச்ச நேரமெல்லாம் எப்படின்னாக்கா அவனுக்கு பிடிச்ச பாட்டை டிவியில் போட்டுவிட்டு அவன் பாட்டுன்னு பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்பான். பட் எனக்கு முக்கியமான நாளாக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப அடம்பிடிப்பான், எந்த வேலையும் செய்ய விட மாட்டான்.
அப்படியே தம்பி பார்த்துக்கிட்டே சாமிக்கிட்ட ஒரு கோலம் போடலான்ட்டு மாவு கோலம் தான் போடலான்ட்டு மாவெல்லாம் எடுத்து கரைச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு கோலம் போடுறதுக்கு உட்காந்தாக்கா எந்த கோலமே ஞாபகம் வர மாட்டேது. எப்பயுமே அவ்வளோதான். அந்த கோலம் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்னவோ கோலமெல்லாம் ஞாபகம் இருக்கும். முக்கியமாக அந்த கோலம் போடும்போது சத்தியமாக ஒரு சின்ன கோலம் கூட ஞாபகமே இருக்கிறதில்ல. அதனால சாமி ஃபோட்டோக்கிட்ட கோலம் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ கேவலமாக போட்டு வச்சிருக்கு. எனக்கே என்ன நினச்சி ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்னடா ஒரு சாமிக்கிட்ட கூட ஒழுங்கமாக ஒரு கோலம் போட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே எதுவுமே ஞாபகம் வரல. ஏதோ ஒரு கோடு மாதிரி இஸ்து வச்சுருந்தேன். எனக்கே செம்ம கடுப்பாயிடுச்சு. சரி ஏதோ ஒன்று கோலம் மாரி நம்மளும் போட்டு விடலாமேன்ட்டு போட்டு விட்டேன் சாமிக்கிட்ட. கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்குக்கு திரி அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுட்டேன். மதியமே நான் வந்துட்டு வெத்தலைலாம் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். வெத்தலை நல்ல தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு துணியில் நல்லா க்ளீனாகவே தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பொட்டு வந்துட்டு அந்த காம்பு எல்லாம் கிள்ளி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காம்பு வந்துட்டு கீழே தூக்கி போடக்கூடாது. அந்த வெளுக்கல் தான் நம்ம அந்த காம்பை எடுத்து போடணும். அதனால் சந்தனமும் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வெத்தலை வந்துட்டு அந்த தட்டில் எல்லாம் அடுக்கிட்டு மதியம் அந்த விளக்கு மட்டும் மதியத்தில் வச்சுட்டு அந்த காம்பெல்லாம் வந்துட்டு அந்த விளக்குலேயே போட்டு வச்சுட்டு அதுக்கு திரி அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட எடுத்துமோ வச்சுட்டேன். அப்புறம் தேங்காய் தொட்டி இருந்துச்சு. அது வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் தான் பற்ற வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வீட்டுக்கு எல்லா பக்கமே சாம்பிராணி புகை போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே பூஜை பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு சாம்பிராணி புகை வீட்டுக்கு எல்லா பக்கமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையே ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த சாம்பிராணி புகை சுத்தமாகவே ஆகாது. பட் இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டில் எல்லா பக்கம் சாம்பிராணி புகை போட்டால் தான் நல்லது அப்படின்றதுக்காக நான் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் சாம்பிராணி புகை வீட்டுக்கு எல்லா பக்கம் காமிச்சிருவேன் போட்டு. வீட்டுக்கு எல்லா பக்கமும் சாம்பிராணி புகை காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்லான்ட்டு உட்காந்துட்டேன். ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சி. அது இல்லாமல் நெய்வேத்தியத்துக்கு நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை. அது ஒரு சின்ன வருத்தம். இதெல்லாம் செய்யறதுக்கே லேட் ஆகிடுச்சி. பொறுமையாக ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருந்தேன். அதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அதுலேயும் நான் சாமி கும்பிடும் போது ஏதாவது மனசில் நினச்சி மறுபடியும் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா நான் எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன வேண்டுன்னா அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவேன். மறுபடியும் புதுசாக எந்த ஒரு வேண்டுதலும் நான் வைக்க மாட்டேன் இடையில. அது இல்லாமல் இந்த பூஜை பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வீட்டில் பசங்க வேறு கத்திக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு சில விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம ஒரு விஷயம் தொடங்குனாக்கா அது கண்டினியூஸாக தொடங்கணும்ல. அந்த அதுலேயும் பிரம்ம முகூர்த்த பூஜை கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணேன். அது உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஏன்னு தெரியல. அதேமாரி இந்த பூஜை கூட ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் பூஜை மட்டும் செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு எண்ணத்துலேயே நான் இருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு. வந்துட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரம் கொஞ்சம் கழுவத்துச்சு எல்லாமே கழுவி காமிச்சிட்டேன். அப்புறம் மதியமே வாலுக்கு 2 வாங்கி வச்சுருந்தேன். அது போர்டு வந்துட்டு வாலுக்கு போட்டு அதை மாட்டி விட்டுட்டேன். ஏன்னா வீடியோ இவ்வளோதான். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.